என்றால் உம்மை சந்திக்க என்று மன்னிடம் சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். நீ யார்? அரண்மனை காவலரை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனை ஈட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எனது ஊர் பெருவணிகன் மாசாதுவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. முறையீடு என்னவோ? மூத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் மலர்த்து முக்கோடியின் நிழலிலேயே முத்துமிலை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்கும் முடிந்துள்ள மன்னவனை என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதையும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலமுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வளவா நெடுச்செழியன் பாண்டியனை துணிந்துரைந்தரைக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிகம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி நான் என்பதை மறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி! கோவலன் மனைவி! சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி! போதும். யாகாவரையும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என குற்றம் சாட்டிய கைவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அருவி கண்ணை மூடிவிடாத கண்ணகி. கையும் கையமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தை நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதி இலக்கணம் மறைக்கும் நெடுஞ்செழியன் பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததோ நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுங்கூலில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடிநிலையில் குஞ்சரம் ஊர்ப்பவனே, எண்ணிப்பார். உன் மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மதிப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அகிலமெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி தெரிய அவன் செய்த குற்றம் எல்லாம் மறைந்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்தை மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ. இந்த சிலம்பை இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். மகா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் ஒரு சிலம்பு உணர்வு என்று மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலையையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலைமையிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளது மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள், தர்மத்தின் கண்
கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசி 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 அரசி, நீதி தவறியதால் வளைந்த செங்கோடை உங்களை உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.